குரல் பகுதி நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுகிறதா என்றும் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பிளாத் ஊராட்சி, பாகாணத்து ஊராட்சி, இன்னும் 15 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது, 2 டவுன் பஞ்சாயத்துகள் இருக்குது. இந்த பகுதியில் மழை பெஞ்ச போதும் நீர்நிலைகள் உயரலை. இது காரணம் சரியான பராமரிப்பு இல்லை. இனி வருங்காலத்தினாலும் விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கிறனால தூர்வாரி நீர்நிலைகளை உயர்த்தணும்னு அரசாங்கத்தை இந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. எங்கள் ஊரில் குளம் இருக்குது. அந்த குளத்துல பூராமே சீமக்கரில் முள் மாண்டி கிடக்குது. யாருமே க்ளீன் பண்ணுறதில்ல. தண்ணி வர பாதெல்லாம் அடைஞ்சு கிடக்கு. கொள்ள வருஷமாச்சு க்ளீன் பண்ணி தண்ணி வர பாதெல்லாம் அடைஞ்சு கிடக்குது. அதை யாருமே கண்டுக்கல. தண்ணி கொள்ள நாளாச்சு தேங்கி. அதை சரி பண்ணி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணுங்க. அகிலூர்ல நீர்நிலைகள்லாம் பராமரிக்கப்படலை. எங்கள் ஊரில் தும்முலிக்குளம்னு ஒரு குளம் இருக்குது. அது 1996 எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இதுவரையும் தூர் வரல. இப்போ நீர்நிலை தேங்கிறதுக்கான வசதி இல்லை. பொதுமக்களாக நாங்களாக சேர்ந்து, விவசாயிகளும் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு சில மக்கள்கிட்ட நிதி திரட்டி சொந்த செலவில் ஒரு 2.5 லட்சம் வரையிலும் செலவு பண்ணி தூர்வாரிருக்காங்க. நீர்நிலைகள் தேங்குற அளவுக்கு இப்போ வசதி பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி அரசாங்கமும் சரி, பொதுமக்களும் சரி சேர்ந்து ஏதாவது நல்ல நீர்நிலைகளை பராமரிக்கலாம். அரசாங்கம் இந்த செலவை ஏற்றுக்கலாம். ஏன்னா சின்ன தொகை தான். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.